ஹாய்ங்க. குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல் லீவு. அதனால் நல்லா தூங்கி காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு தேடி பார்க்குறேன், என் வீட்டுக்காரரை காணோம். ஃபோன் பண்ணி கேட்டால், "நான் மார்க்கெட்டில் இருக்கேன்" அப்படின்னு சொன்னார். "எத்தனை மணிக்கு தாங்க அப்போ எந்திரிச்சிங்க?" அப்படின்னு கேட்டேன். "நான் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். 7:30க்கெலாம் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த முருங்கைக்கீரைக்காக தான் இங்கே அவ்வளோ சீக்கிரமாக அவர் போவார். சரி நீ சீக்கிரமாக எந்திரிச்சு பசங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்ட்டாரு. அப்புறம் மாவு இருந்துச்சா, சரி தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு எண்ணெய் டப்பாவை எடுத்து பார்த்தா எண்ணெய் சுத்தமாக இல்லை, கொஞ்சோன்னு ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அதை வச்சு அப்படியே தோசை சுட்டுட்டேன். சட்னியை கூட தாளிக்க எண்ணெய் இல்லை. சரி இருக்கிறத சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி வச்சு பசங்களுக்கு தோசையை கொடுத்துட்டு, நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரச தோசை தான் வந்து சாப்பிட்டேன்னா. நேற்று வச்ச ரசம் பேலன்ஸ் இருந்தது. ஒரு தோசையில் நல்லா ஒரு 2 கரண்டி ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா நல்லா தாங்க இருந்தது. நான் இதை ட்ரை பண்ணதே கிடையாது. சோறோடு ஊற்றி ரசத்தை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றோம், அதே மாதிரி தானே தோசையும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என் பசங்களுக்கு லட்டு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ராகியும் அப்புறம் அந்த எள்ளு இருக்குல்ல, அதையும் வந்து கழுவி காய வச்சுருந்தேன். ஸோ ராகி லட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரோட ஃபேவரட்டுமே இந்த ராகி லட்டு தான். ஸோ அது கூடயே அப்படியே எள்ளையுமே வறுத்து சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். இந்த ராகி லட்டுக்கு என்னோடய பசங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? ப்ரௌன் லட்டு. 2 நாளாகவே அம்மா ப்ரௌன் லட்டு வேணும், ப்ரௌன் லட்டு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி நான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு காலையிலேயே பண்ணித்தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ரெடி பண்ணி கொடுத்தேன். காலையில் எந்திரிச்ச உடனேயே வந்து அந்த தோசையை சாப்பிடலை, இந்த லட்டுவை தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குமா, அதனால தான் பாருங்கள் எந்திரிச்சு பல்லு விளக்குன உடனேயே லட்டு எங்கன்னு கேட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் அவங்க அப்பாவும் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டார். இன்றைக்கி நிறைய காய்கறிகளும் வாங்கிட்டு வந்தார். அது என்னென்ன காய்கறிகள்னு நெக்ஸ்ட் ஷார்ட்டில் பார்க்கலாம்.